யோ மாமா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்யா. நீ பெரிய ஆள் தான்யா. எவ்வளோ பெரிய மேட்ரை அசால்ட்டா பண்ணியிருக்க. அதை பண்ணது மட்டும் இல்லாம இவ்வளோ நாள் எங்க யாருக்குமே தெரியாம மறைச்சிருக்க. வாலே கில்லாடிதான் மாமா நீ. இங்க பாருங்க, உங்க யாருக்கும் நான் துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா இப்படி ஒரு விஷயம் என்னை தேடி வந்தப்போ தனத்தோட நிலைமை யோசிச்சுதான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். உங்ககிட்ட மறைக்கணும்லாம் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. என்ன அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டது என் தப்பு தான். சொல்றதுக்கான சூழ்நிலை அப்படி அமையல. இது வரைக்கும் அந்த பணத்துல இருந்து எனக்காக ₹1 கூட செலவு பண்ணது கிடையாது. தனம், நமக்கு குழந்தை இல்லையான்னு எத்தனையோ நாள் என்கிட்ட கவலைப்பட்டிருக்க. என்னோட போலீஸ் உத்தியோகத்துல நான் பெருசா என்ன சம்பாதிச்சிட முடியும்? நாம எப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போக முடியும்? ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு வேணும் தான் யோசிச்சு பார்த்து நான் அந்த பணத்தை வாங்கினேன். நாளைக்கே நமக்கு குழந்தை பிறந்துட்டா அது நல்லா படிக்க வைக்க வேண்டாமா? அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டாமா? அதுவும் என்னோட கடமை தானே. ஏங்க என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா இப்ப கூட இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்குங்க. ஏங்கா, நான் உன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சா நீ என்னடானா இப்படி புலம்பிட்டு இருக்க? மாமா நமக்காக தானே இதெல்லாம் பண்ணிருக்காரு. நீனே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. இவ்வளோ பணத்தை என்னைக்காவது நம்ம கண்ணில் பார்த்துருக்கோமா? அக்கா, மாமா பண்ணது எனக்கு தப்பாவே தெரியலக்கா. அவரு அந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அவ்வளவுதான்க்கா. வாசு போனது நமக்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு தான். ஆனாலும் செத்தும் கொடுத்தான் சீதகாதின்னு வாசு எல்லாருக்கும் நல்லது தானேக்கா பண்ணிட்டு போயிருக்கான். ஏங்கா இவ்வளோ பேசுறியே, நம்ம அப்பா கிட்ட போய் இதை சொல்லியிருந்தா அவர் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாரு. அவருக்கு இதெல்லாம் புரியாதுக்கா. ஆமா, இப்போதைக்கு நீ கொடுத்த அந்த பணம் போதும். இனிமே எனக்கு ஏதாவது தேவைன்னா நீதான் மாமா கொடுக்கணும். ஓகே தானே? அட பாவி, இதான் சாக்குன்னு இனிமே இவன் நினைச்சப்பெல்லாம் என்கிட்ட பணம் கேட்பானே. இவனை கூட்டு சேர்த்தா நமக்கு தான் பிரச்சனை. நீங்க 2 பேரும் என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு தான் ஒண்ணுமே புரியல. தனு, நீ என்ன நம்புறல்ல? நல்ல சந்தர்ப்பம் வரும்போது நானே மாமா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிறேன். அது வரைக்கும் இதை பத்தி யார்கிட்டயும் வார்த்தை விட்டுறாத. சாரி ஆதி. எதுக்கு பாரதி? இல்ல, காலையில நீங்களும் தமிழும் சேர்ந்து என்னை டீஸ் பண்ணப்போ நான் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தேன். எனக்கே நான் உங்களுக்கு பொருத்தமான ஜோடியா இல்லையான்னு சந்தேகம் வந்துருச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் சுத்தமா போயிடுச்சு. அதுக்காக தான் இந்த சாரி. பாரதி, உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் எப்பவுமே வரக்கூடாது. உங்களையும் தமிழையும் சந்தோஷமா வச்சுக்கிற தவிர நான் வேற எதை பத்தியும் யோசிக்கிறதே இல்லை. நமக்குள்ள நோ ஹைட் அண்ட் சீக், ஓகேவா? ஆமா, நானும் அதே தான் நினைக்கிறேன். நமக்குள்ள எப்பவுமே எந்த ஒளிவு மறைவும் இருக்கவே கூடாது. பாரதியோட ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல சாகல, அவனை கொலை பண்ணியிருக்காங்க. அதான் உண்மை. ஆதி, திடீர்னு ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஏதாவது சொல்லணுமா? இல்ல நீங்க என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா? சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாரதி. டிரைவிங்கில் அதான்.
என்னம்மா இவ என்னம்மா இப்படி ஆளே சுத்தமா மாறி போயிட்டா? காலையில போறப்ப புடவை தானே கட்டிட்டு போனா? அதை தாண்டி நானும் பார்த்துட்டு இருக்கேன், என்னன்னு தெரியலையே. வாங்க தம்பி, விருந்துக்கெல்லாம் நல்லதமா போயிட்டு வந்துட்டீங்களா? விருந்து சிறப்பா இருந்துச்சா? நல்லபடியாக முடிஞ்சது சார். தம்பி, பாரதிய ஒரே நாள்ல அடையாளமே தெரியாத மாதிரி மாத்திட்டீங்க. சரி விடுங்க, நல்ல விஷயம்தான். தம்பியோட பழக்க வழக்கத்துல 4 பேரை பார்க்க போறப்ப இதே போல ட்ரெஸ் பண்ணிட்டு போனாதான் நல்லா இருக்கும். என்ன தம்பி, நான் சொல்றது சரிதானா? சரி பாரதி, எங்கம்மா தமிழை காணோம்? தமிழ் டயர்டாகி தூங்கிட்டா சார், அதான் உள்ள தூங்க வச்சுட்டு. ஓ சரி 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 சரி. தம்பி, இங்க வந்ததும் நல்லதா போச்சு. உங்களையும் உங்க அம்மாவையும் நேரில் பார்த்து பேசணும்னு நினைச்சேன், அதான் முறையாகவும் இருக்கும். ஆனா நேரமே இல்லை, அதான் உங்கள்கிட்டே சொல்லிடுறேன். நான் அம்மாட்டையும் ஃபோன் பண்ணி பேசிடுறேன். உங்க 2 பேரையும் கல்யாணத்துக்கு முன்னாடி குடும்ப வழக்கப்படி குலதெய்வம் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செய்யணும். இதில் விசேஷம் என்னன்னா, கோயிலில் மனுஷங்க மேலே கடவுள் இறங்கி அருள்வாக்கு சொல்லுவாங்க. அதை குறி கேட்கறதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் குடும்பத்தில் இந்த வழக்கம்லாம் இருக்கான்னு தெரியல, ஆனால் அது எங்களுக்கு சம்பிரதாயமே ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் உங்கள் 2 பேர் கல்யாணமும் எந்த தங்கு தடங்களும் இல்லாமல் நல்ல விதமாக நடக்கணும்னு தான் பண்ணுறோம். இதை நான் பாரதிக்காக பண்ணணும்னு நினைக்கிறேன் தம்பி. சார், நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு புரியுது சார். கண்டிப்பாக நான், அம்மா எல்லாரும் கோயிலுக்கு வரோம். நமக்குள்ளே எதுக்கு சார் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நீங்கள் என்கிட்ட வான்னு சொன்னாலே போதும். ஏன் எதுக்குன்னு நான் எந்த காரணமும் கேட்க போகிறதில்ல. அதே மாதிரி தான் என்னோட அம்மாவும். எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ அவங்க எதை பற்றியும் யோசிக்கவே மாட்டாங்க. நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம் சார். சந்தோஷம் தம்பி. நாளை கிடத்தாம நாளைக்கே போயிட்டு வந்துடலான்னு இருக்கோம். கொஞ்சம் சிரமம் பார்க்காம வந்துடணும் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நல்ல விஷயத்தை எதுக்கு தள்ளி போடணும்? நம்ம நாளைக்கே போயிடலாம். அதான் ஆதி தம்பி சரி வர்றேன்னு சொல்லிடுச்சுல்ல, நாளைக்கு நேரத்தோட கிளம்பணும். தேவையான ஜாமானெல்லாம் எடுத்து வைங்க. மிச்சம் ஏதாச்சும் நாளைக்கு காலையில் வாங்கிக்குவோம். சரி சார், அப்போ நான் கிளம்புறேன். சரிங்க தம்பி. மாமா வழி சரிம்மா, போயிட்டு வா. என்னாச்சு ஆதி? ஏதாவது வீட்டுக்குள்ள மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? என்னையே மறந்து இங்கே விட்டுட்டு தான் போகிறேன் பாரதி. ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? அது மட்டும் இல்லை பாரதி, இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப நேரமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தமிழ் இருந்ததுனால சொல்ல முடியல. என்ன அப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? அழகான ராட்சசி மாதிரி. ஆக்சுவலி பாரதி, நீங்க அவ்வளோ அழகு. இன்னைக்கு நம்ம ட்ரீட்னு சொல்லிட்டு வெளியே போனோம்ல, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை பாரதி. நீங்க என் கண்ணுக்கு ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டே கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா, உங்களை தவிர என்னால வேற எதையுமே பார்க்க முடியல பாரதி. இன்னைக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்க மேல இருந்த பார்வையை எடுக்க நான் எவ்வளோ மெனக்கெட்டேன்னு எனக்கு தான் தெரியும் பாரதி. நீங்க போங்க பாரதி, இதெல்லாம் தப்பு. ஆக்சுவலி
நீங்கள் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? அண்ட் இன்ஃபேக்ட் அதுவும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் அவ்வளோ அழகு. சான்ஸே இல்லைங்க. அது எப்படி ஆதி? ஒவ்வொரு நிமிஷமும் புதுசு புதுசா உங்க காதல சொல்லிட்டே இருக்கீங்க. அது மட்டும் எனக்கு புரியவே இல்லை. காதல் நம்ம பார்க்குற கண்ணில் இல்லை, இங்க இருக்க. அது மனசுக்குள்ள இருக்கிற உங்களை எல்லா நொடியும் ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதனால நீங்க எனக்கு அழகு தேவதையா தெரியுறீங்க. ஆதி, என்ன இப்படி பார்க்காதீங்க ஆதி. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. போங்க பாரதி. ஆக்சுவலி எனக்கு உங்களை விட்டு போறதுக்கு மனசே வரல. என்ன சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுதுன்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிறேன். அதுக்குன்னு ஒரு காலம் நேரம் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு என் மேல லவ் இல்லையா பாரதி? இல்ல. இல்லையா? நீங்க லவ்வே இல்லையான்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா உங்க மேல நிறைய லவ் இருக்கு. அப்ப நான் கிளம்பட்டுமா? கிளம்புங்க. வரட்டா? சரி, போயிட்டு வாங்க. வரேன். ஆதி, போங்க. சரி சரி, பாய். ஆனாலும் மேக்னெட்டை வச்சு நீங்க உங்க பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கீங்களே. இந்த கதையெல்லாம் வேண்டாம், வாங்க கிளம்புங்க. நாளைக்கு கோயிலுக்கு போனோம்ல. போங்க ஆதி. போனோமா? போங்க. என்ன பாரதி, ஒரே நாள்ல ஆளே சுத்தமா மாறிட்ட. எங்களெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியுதா? அத்தை, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் அப்படியே தான் இருக்கேன். சும்மா ஆதியும் தமிழும் சேர்ந்து இப்படி பண்ணாங்க. நேனுமா பொசுக்குன்னு இப்படி கேக்குற? பாரதி மாறாம இருந்தாதான் ஆச்சரியம். அவங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு தான் இருக்காங்கம்மா. பாரதி நம்ம வீட்டுக்கு அவ வாழ்க்கையை தேடி வந்தா, அதுதான் இல்லன்னு ஆயிடுச்சே. இப்ப அடுத்து அவ வாழ்க்கை என்ன தேவையோ அதை தேடி தானே போவா. பாரதி மாதிரி இருக்க கத்துக்கோமா. உன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் பழசையே பேசிட்டு இருப்பாளா? பாரதி, நீ சரியாதாமா இருக்க. சரி பாரதி, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் தூங்கு. காலையில நேரத்தோட எந்திரிச்சு கோயிலுக்கு போகணும்.
மரகதம், ஆ எல்லாரும் புறப்பட்டுட்டீங்களா இல்லையா? நேரமாச்சுல்ல. வரேங்க. நேரத்தோட கிளம்புனா காலத்தோட கோயிலுக்கு போய் சேர முடியும். இதோ வந்துட்டேங்க. எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு. இது தானே எங்க போனா? தனோ தனோ, இதோ வந்துட்டேம்மா. என்னடி மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரா? போலாம்ல? ரெடிமா, இதோ ரெடி ஆயிட்டாரு, வந்துருவாரு. பாரதி, உங்க மாமா நேரம் ஆகுதுங்கிறாரு. தமிழ் எங்க ஆளை காணும், ரெடி ஆயிட்டாளா? இல்ல அத்தை, அவ ரொம்ப நேரமா கண்ணாடி முன்னாடியே நின்னுட்டு இருக்கா. தமிழ், தமிழ் ரெடி ஆயிட்டியா? தாத்தா பாட்டிலாம் ரெடி ஆயாச்சு, சீக்கிரம் வா. நான் ரெடியா தான்மா இருக்கேன். தாத்தா, ரெடி ஆயிட்டீங்களாடா? ரெடி தாத்தா. கோயிலுக்கு கிளம்பலாமா? போலாம் தாத்தா, நான் ரெடி. சரி சரி. மடி பாரதி, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு வந்துடுவாங்கல்ல? எல்லாருமே கிளம்பிருப்பாங்க மாமா, கோவிலுக்கு வந்துடுறோம் தான் சொன்னாங்க. சரிம்மா. ஐ, என் ஃப்ரெண்டு தான் வந்திருக்காரு, நான் போய் பார்க்கறேன். தமிழ், யாரடி வந்திருக்கா? ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? துரை, ஏன்டா அங்கே நின்றுட்டு இருக்க? வா. என்ன ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் தான் துரையை வர சொன்னேன். ஏதோ பேரஞ்ச மாதிரி நிக்கிறீங்க. டேய் வாடா, வா வாடா, வா வா. டேய் ஐயோக்கே பயல, நீ எதுக்குடா இங்க வந்த? எங்க? அப்பா, எதுக்குடா வந்த? இருங்க, டேய் என்னங்க? கொன்னுடுவேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. டேய் எதுக்குடா? ஐயோ, வேண்டாம். சொல்லுடா. மாமா, வேண்டாம். பாருங்க மாப்ள. டேய் உன்னதான் என் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு அடிச்சு துரத்தணும். உன்னை யாரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக இங்க வந்து நிக்கிறேன்? ஏங்க அடிக்காதீங்க. உன்னை பார்த்தாலே 7 ஜென்மத்துக்கு பாவண்டா, எனக்கு பாவண்டா. ஏங்க, எனக்கு சொன்னா டேய், கேளுங்க, அடிக்காதீங்க. கொன்னுடுவேன். வாயை மூடிட்டு பா, ஏன்பா இப்படி பண்றீங்க? இந்த பாரதானோ, இதெல்லாம் பேசிக்கிட்டு நான் எங்க நீங்க வந்த உனக்கு 4 விழும். நீங்க 3 பேரும் ஒண்ணுதானே. இவனை எப்படியாச்சும் வீட்டுக்குள்ள சேர்க்கறதானே திட்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? டேய் ஏன்டா வந்த? ஏன்டா வந்த? ஏங்க சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு அடிங்க. என்னத்தை கேட்க சொல்ற? என்னத்தை கேட்க சொல்ற? என்னத்தை கேட்க சொல்ற? என்னத்தை கேட்க சொல்ற? சொல்றத கேளுங்க. நான் சொல்றாளா? எதுக்குப்பா அம்மாவை அடிச்சுட்டே இருக்கீங்க? பின்ன அடிக்காம கொஞ்சுவாங்களே. எதுக்குடி இவனை வர சொன்னேன்? நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ன. இவனை வீட்டுல சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ன. எதுக்கு வர சொன்னேன்? எதுக்கு வர சொன்னேன்? ஏன்டா ஏன் வந்த? என்ன தடுக்கிற? தடுக்க வர சொல்டா. எதுக்கு வந்த? எதுக்குடா? மாமா, ஐயோ, மாமா என்னாச்சு? எங்க? பாத்து மாமா. ஐயோ மாமா, என்னாச்சு? வாங்க மாமா, இந்த உட்காருங்க. மாமா என்னாச்சு? நீங்க முதல்ல உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்க. ஒண்ணு இல்ல, பொறுமையா உட்காருங்க மாமா. உட்காருங்க, உட்காருங்க. மாமா என்னாச்சு மாமா? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? சொல்லுங்க மாமா, மாமா. மாமா தண்ணி குடிங்க மாமா. மாமா என்னாச்சு மாமா? நாம வேணா ஹாஸ்பிட்டல் போலாம் மாமா, வாங்க. எம்மாடி, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. இந்த பொறுக்கி பேல பார்த்தாலே படபடப்பை பிபி ஏறுதுமா. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மாமா. அத்தை, ஏன் இப்படி பண்ணீங்க அத்தை? அவனை எதுக்காக வீட்டுக்கு வர சொன்னீங்க? பாருங்க, மாமாக்கு டென்ஷன் ஆகி பிபி ஏறிடுச்சு. நான் தான் கொஞ்ச நாள் அவன் தனியா இருக்கட்டும்னு சொன்னேன்ல. மாப்பிள்ள, குலதெய்வம் கோயிலுக்கு குறி கேட்கறதுக்காக போறோம். இத்தனை நாளும் சாமி வாசு மேல வந்துதான் குறி சொல்லும். வாசு போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல இருந்து துரை தானே இருக்கான். அதனாலதான் மாப்பிள்ள நான் அவனை வர சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு மரகதம்,
அவனை வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்காக தேவையில்லாத சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இவன் அயோக்கிய பைய, இவன் மேல சாமி இறங்கி குறி சொல்ல போகுதா? பைத்திய கரிச்சியா நீ?